ஃப்ரெண்ட்ஸ் கூட ட்ரிப் போகணுன்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? எங்கே போகணுன்னு தெரியலையா? கிங் ஜாக் விலாகரை ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு அங்கே நிறைய வீடியோக்கள் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா காளிகேசம் அப்படிங்கிற இடத்துக்கு போயிருந்தோம். அதை பற்றின வீடியோ தான் வருது. இதோட ஃபர்ஸ்ட் பார்ட் ஆல்ரெடி கொடுத்துருக்கோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் பார்ட் பார்க்கலைன்னா போய் பார்த்துட்டு வாங்க. ஏன்னா அங்கே பார்த்தா தான் உங்களுக்கு அதை தொடர்ச்சியாக இதை பார்க்கும்போது உங்களுக்கு ஃபுல்லாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, இப்போ நம்ம காளிதேசத்தில் நம்ம இருக்கிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா அருவி அருவி மாதிரி அழகாக பெஞ்சிட்டு இருக்கு, தண்ணி வந்துட்டு இருக்குது. இதையும் தாண்டி நமக்கு இதில் கண்ணாடி மாதிரி இருக்குது தண்ணி. இதில் நம்ம குளிக்கணும். அப்போ இங்கே நிறைய ஆட்கள்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நமக்கு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்குன்னு ஒரு இடம் வேணும், ஒரு ரிட்டர்ன் ஸ்பாட் வேணும். என்ன ஒன்று, நம்ம மழையும் பயங்கரமாக இருக்குது. நம்ம இது மழையில் நினைஞ்சால் நல்லா குளிர தொடங்கிட்டு கொஞ்சம் அமைதியாக நமக்கு ஒரு இடத்துல ஒதுங்கி இருக்கணும்னே நமக்கு தோணும். அப்போ நம்ம கண்டிப்பாக ரிட்டர்ன் ஸ்பாட் வேணும் இல்லை? வாங்க, நம்ம இந்த இடத்துல நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் ஹிடன் ஸ்பாட். அதை உங்களுக்காக நான் காமிச்சு தரோம். வாங்க, நீங்களும் வந்தாச்சுன்னா இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள். இந்த புதற்கடையில் தான் நம்ம ஒரு ஹிடன் ஸ்பாட் கண்டுபிடிச்சிருக்கோம். நீங்கள் நெக்ஸ்ட் டைம் ஏதாவது நீங்கள் வரும்போது இந்த மாதிரி ஒரு இடம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து வாங்க. இந்த மாதிரி ஹிடன் ஸ்பாட்டுக்குள்ளே நம்ம போகிறோம். இங்கே கிங் மழையில் நனையாமல் ஒரு இடத்துல அமைதியாக இருக்கிறாரு. அவர்கிட்ட நம்ம இங்கே நடக்கிற எப்படி இருக்குது அப்படின்னு உள்ளதை நம்ம அவர்கிட்ட கேட்போம். மக்களே, வெளியே கடுமையான மழை. இந்த மழையில் கூட நம்ம நனையாமல் இருக்கிறதுக்காக யாரோ கஷ்டப்பட்டு தயாரிச்சிருக்காங்க இந்த இடத்த. அதுவும் அருமையாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எதுக்காக அமைச்சிருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரியும்னா கமெண்டில் சொல்லலாம். ஏன்னா இந்த இடம் அவ்வளோ அழகாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருக்கலாம், அழகாக சுற்றி உட்கார்ந்துருக்கலாம். ஒரு ஆள் நல்ல நீளமாக படுத்து கிடக்கலாம். மர்க்கா சொல்லு. நீளமாக படுத்து கிடக்கலாம். மர்க்கா சொல்லு. நீளமாக படுத்து கிடக்கலாம். அந்த அளவுக்கான இடங்கள் கூட இங்கே இருக்குது. இந்த இடத்துல மழை வெளியே பெய்யுது இல்லையா, நமக்கு பெரிய அளவு தண்ணி எதுவுமே படல. வெளியே நல்ல மழை பெஞ்சாலும் தண்ணி நமக்கு உள்ளே வராது. அந்த அளவுக்கு அழகான இடம். தரை கூட உங்களுக்கு அந்த அளவுக்கு ஈரமாக இல்லை. அந்த மணல் அப்படியே இருக்குது, மணல் பகுதியாகவே இருக்கிறதுனால ரொம்பவும் சூப்பராக இருக்குது. இந்த மாதிரியான சூப்பர் ஸ்பாட்டை உங்களுக்காக நாங்கள் எங்கள் வீடியோக்களில் கண்டுபிடிச்சி உங்களுக்காக காமிச்சு தரோம். மறக்காமல் நீங்கள் இந்த இடத்துக்கு வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்த கண்டிப்பாக விசிட் பண்ணணும். இந்த இடத்த விசிட் பண்ணும்போது இதுதான் தெரியும் இந்த இடத்தோட அழகு. ஓகேவா? கண்டிப்பாக இந்த இடத்துக்கு பாருங்கள். இதுதான் நம்ம உள்ளே வந்த பாதை. இதுவும் வெளியே இருந்து பார்க்குறதுக்கு நமக்கு எதுவுமே தெரியலை. நம்ம குளிக்கிறதுக்காக போகிற இந்த இடம் காளிகேசத்தோட அருவி இருக்கக்கூடிய முக்கியமான இடம். இந்த இடத்துல குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கும். ஏன்னா அந்த அருவி பாஞ்சு வர்ற அந்த இடத்துலேருந்து தண்ணி நமக்கு ஒரு அழகான ஒரு இதை கொடுக்குது. அதுவும் இல்லாமல் அந்த கூலிங்கான தண்ணியை நம்ம குளிக்கிறதுக்கு சூப்பராக இருக்குது. நம்ம குளிச்சுட்ருக்க இந்த இடத்துக்கு மேலே போகிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. ஏன்னா அந்த இடம் பாறைகள் நல்லா வழுக்குங்கிறதுனாலையும் அது காட்டு பகுதிங்கிறதுனாலையும் நமக்கு அனுமதி இல்லைன்னு சொன்னாங்க. நம்ம இந்த இடம் வரைக்கும் தான் அதிகபட்சமாக வர முடியும். ஆனால் இந்த இடமே நமக்கு ஒரு நல்ல இது கொடுக்கும். நாங்கள் வரும்போது இங்கே யாரும் பெரிய அளவில் இல்லை, கூட்டம் இல்லாததுனால ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் கூட்டம் இல்லாத டைம் இங்கே வாங்க, சூப்பராக என்ஜாய் பண்ணலாம். ஓகே, நாம இப்போ அருவியில் குளிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த இடத்துல நம்மளை தவிர யாருமே இல்லை. இந்த மாதிரி ஒரு அருமையான தருணத்தில் வந்திருக்கும். அதுவும் இருக்கிறதுல நல்லா மழை பெஞ்சிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் மழையில் நனைஞ்சிக்கிட்டே குளிக்கிறதுங்கிறது எவ்வளோ சந்தோஷமாக இருக்குன்னு உங்களுக்கு இதை அனுபவிச்சா தெரியும். கீழே பார்த்தீங்கன்னா ரொம்ப மீன்லாம் ஃப்ரீயாக நமக்கு தெரப்பி பண்ணி கொடுத்துட்ருக்கு. நிற்க முடியல, அந்தளவுக்கு மீன்கள் கொத்திக்கிட்டே இருக்குது. நீங்கள் என்ஜாய்மெண்ட்டை எங்கள் கூட அனுபவிக்கணும்னா இந்த வீடியோவை பாருங்கள். ஓகே, நான் போய் குளிக்க போகிறேன். ரொம்பவும் கூலிங், நல்ல ஒரு குளிர்ச்சியாக இருக்குது. அது இல்லாமல் மீனுக்கு எங்களால் நிற்க முடியல. அந்த அளவுக்கு சின்ன மீன்கள் கொத்திக்கிட்டே இருக்குது. ஆனால் இந்த ஒரு மூமெண்ட் எங்களுக்கு ரொம்பவும் அழகாக இருக்குது. எங்களுக்கு ரொம்பவும் இஷ்டப்பட்ட ஒரு மூமெண்ட்டாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி ஒரு வைப்பு பார்க்க வரணும் அப்படின்னா இந்த இடம் நல்ல ஒரு ஸ்பாட்டாக இருக்குது. நீங்கள் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதே மாதிரி நிறைய இடங்கள் நாங்கள் காமிச்சு வந்துட்டுருக்குறோம். நீங்கள் ஃபுல்லாக எதுவுமே ஸ்கிப் பண்ணிடாங்க. ஸ்கிப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்டர்டைன்மெண்ட் கிடைக்குமான்னு தெரியல.
இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த அருவியில் குளிச்சுட்டு அதுக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அந்த பாறைகள் சின்ன சின்ன கற்கள் இருக்கிறது தெரியும். இது வழியாக தண்ணி பாஞ்சு நம்ம அந்த கோயில் இருக்கு இல்லையா அங்கே வரைக்கும் போகும். இந்த இடத்துல நிறைய மீன்கள்லாம் இருக்குது. சின்ன சின்ன மீன்களாக இருந்தாலும் நல்லா திரப்பி பண்ணுற மாதிரியான ஒரு நல்ல அனுபவத்தை கொடுக்குது. ஒரு இடத்துல சும்மா நிற்கவே முடியாது, அந்தளவுக்கு மீன் கொத்தி தள்ளிடும், அந்தளவுக்கு சூப்பரான ஒரு இது. நீங்கள் வந்து இந்த இடத்துல இது வந்து நல்லா ஃபீல் பண்ணலாம். சாதாவே நம்ம தண்ணியில் இருந்தால் அதை ஃபீல் பண்ணலாம், ஆனால் இந்த இடத்துல நல்லாவே ஃபீல் பண்ணலாம். இந்த மாதிரி தான் இது அருவி ஃபுல்லாகவே இருக்குது. சூப்பராக இருந்துச்சு. இதை தாண்டி இங்கே வந்து தண்ணி பார்த்திங்கன்னா ரொம்பவும் நேச்சரான தண்ணி அப்படிங்கிறதுனால நம்ம உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி. இந்த மாதிரியான நல்ல இடங்கள்ல போய் நம்ம ஃப்ரெஷ்ஷான இந்த தண்ணியில் குளிக்கிறது உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம அதை கண்டிப்பாக பண்ணணும். நாங்களும் அதை பண்ணோம். சூப்பராக இருந்துச்சு. என்னதான் நம்ம ஊராக சுற்றி வந்தாலும் சில இடத்துக்கு போகும்போது நம்ம மைண்டு நல்ல ரிலாக்ஸ் ஆகும். அந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் தான் இந்த இடம். இங்கே வந்தீங்கன்னா நமக்கு நல்ல ஒரு மைண்ட் ரிலாக்ஸேஷன் கிடச்சிச்சு. இந்த அருவிக்கு அந்த பக்கம் பாலமூர் எஸ்டேட் இருக்குது. அந்த பாலமூர் எஸ்டேட்டுக்குலேருந்து வரக்கூடிய இந்த ட்ரக்கை தான் நம்ம பார்க்கலாம். இந்த கார் பார்த்திங்கன்னா அந்த பக்கம் இருக்கக்கூடிய பாலமூர் எஸ்டேட் தொழிலாளர்களை இந்த பக்கமும் அந்த பக்கமும் கூட்டிகிட்டு போகிறதுக்கு பயன்படுத்தப்படுது. இந்த காரில் வந்து நம்ம அந்த பக்கம் போகணும் அப்படின்னா இந்த அருவியை அழகாக அது கிராஸ் ஆகி போகிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா? இதே மாதிரி தினமும் நிறைய அங்கே இங்கேயும் போயிட்டு தான் வந்துட்டுருக்காங்க. அந்த எஸ்டேட்டில் நிறைய பேர் இருக்காங்க. அங்கே இன்னும் சூப்பரான அருவிகள்லாம் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. நமக்கு வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அந்த இடத்த கூட நம்ம போய் விசிட் பண்ணணும் அப்படின்னு நம்ம பிளான் பண்ணிகிட்ருக்கோம். இன்னும் அதுக்கு சரியான நேரம் அமையாததுனால அது நமக்கு தள்ளி போயிட்டே இருக்குது. இதை நம்ம அங்கே முடிச்சுட்டு நம்ம அப்படியே நம்ம அடுத்த ஒரு ஸ்பாட்டுக்கு போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய வியூ பாயிண்ட் இருக்குது. ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கு சூப்பரான வியூ பாயிண்ட்ஸ்லாம் இருக்குது. நீங்கள் கண்டிப்பாக இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நல்ல ஃபோட்டோ ஷூட் எடுக்கலாம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அவ்வளோத்துக்கு சூப்பரான இடங்கள் இருக்குது. நம்ம இந்த போயிட்டு இருக்கக்கூடிய இந்த பாலம் பார்த்தீங்கன்னா கீழே தண்ணி வெள்ளப்பெருக்கு வந்துச்சு அப்படின்னா நமக்கு ஆறு வழியாக கிராஸ் ஆகவே முடியாது. அந்த டைமில் இந்த இதை யூஸ் பண்ணுறதுக்கு மாதிரியான ஒரு அழகாக கட்டியிருக்காங்க. இந்த நடைபாதை வழியாக தான் அவங்க அந்த டைம் யூஸ் பண்ணிப்பாங்க. மற்றபடி நார்மல் டைமும் யூஸ் பண்ணிப்பாங்க. இருந்தாலும் அந்த டைம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். இங்கேயும் உங்களுக்கு ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு சூப்பரான இடம். இந்த இடத்துல நீங்கள் வந்து அழகாக ஃபோட்டோ எடுக்கலாம். இந்த மாதிரி ஃபோட்டோ எடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணாதான் எங்களால் மேலும் மேலும் வந்து நிறைய வீடியோக்கள் கொடுக்க முடியும். அதனால் ஃபுல் வீடியோவை பாருங்கள். நம்ம இந்த வீடியோவை முடிச்சுக்கிறோம். டாட்டா பை பை, see you. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.